சேனல் பீப்புள். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் நம்மளோட அர்ச்சனா இப்போது பிக் பாஸ் விட்டு சீசன் 7 விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுவும் டைட்டில் வினராக கப்போடு வந்திருக்காங்க. அந்த 50 லட்ச ரூபா ரொக்க தொகையோடு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அர்ச்சனா அந்த பணத்தை எவ்வளி செலவிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அதுக்கான பதிலோட தான் நான் இனி கிளம்பி வந்திருக்கேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா உள்ளே இருக்கும்போது தெரியும் அவங்க பெரிய ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு பர்சன் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தையுமே பார்த்து செலவிட ஆரம்பிச்சிருக்காங்களாம். பட் இருந்தாலும் கூட அந்த 5 லட்சம், அது 50லேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 லட்சத்தை எடுத்து அவங்க முதியோர்கள் இல்லம், அது மட்டும் இல்லாமல் நிறைய முடியாதவங்கலாம் ஹோம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைகள் காப்பகம் அப்படிலாம், ஸோ அங்கே டொனேட் பண்ண போகிறதா ஒரு சில கேள்விகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது எந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படின்னு தெரியலனா கூட கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக நம்பக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா அர்ச்சனா உள்ளே இருக்கும்போது நிறைய விஷயங்களை இதில் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதுவுமே நடக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்க ஒரு சில பணங்களில் அவங்க சீரியலில் நடிக்கிறத இதோட ஸ்டாப் பண்ண போகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இது அப்போவுமே இப்போ கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. நான் சீரியல் நடிக்கிறத ஸ்டாப் பண்ண போகிறேன், கிட்டத்தட்ட நான் இனிமேல் படத்தில் நடிக்க கமிட் ஆக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் படம் நடிக்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்களாம். இனிமேல் ஒரு சில படங்கள்லையும் சரி, நிறைய படங்கள்லையுமே உங்களால் அர்ச்சனாவை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபி டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு ஃபேமும் இருக்குது. உள்ளே அவங்க பண்ண அந்த சிங்கிங் டேலண்ட்ஸ் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள படத்துலையும் பார்க்கலாம். அந்த படத்தில் பார்க்கறதுக்காக அவங்க செலவிடக்கூடிய அந்த மதிப்புகள் அப்படின்னும் போது இந்த படத்தை அந்த 50 லட்ச ரூபான்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கான யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ப்ளஸ் ரெண்டுமே பப்ளிக் யூஸ், ப்ரைவேட் யூஸ் ரெண்டுத்துக்காகவே அந்த 50 லட்சத்தை செலவிட போகிறாங்க. கூடிய சீக்கிரம் அதை பற்றியான நிறைய அப்டேட்டோட அர்ச்சனா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.